ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது விஜய் பார்வதி வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காங்க. யார் பிக் பாஸ் கிட்ட என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் கூடவே அரோரா மொக்க பண்ண விஷயங்கள் நடந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பார்வதி வந்துட்டு காஃபி போட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பச்சை கலரில். அப்போ அவங்க வந்துட்டு காஃபி இது பண்ணும்போது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த பாட்டை பாடினாங்க. உடனே நிறுத்திட்டாங்க. அது திவ்யா கூட இருக்கும்போது தான். அப்போது பிக் பாஸ் வந்து ஏன் நிறுத்திட்டீங்க, நீங்கள் பாடும்போது நல்லா இருக்குன்னாரு. தேங்க்யூ பிக் பாஸ் சொல்லிட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டிலே அப்படின்னு பக்கத்தில் திவ்யாவுக்கு எரியுது வயிறு. ஆஹா இன்னும் பிக் பாஸ் இப்படி சொல்லிட்டாருன்னு உடனே அவங்க அதுக்கு கலாக்கிறாங்களாமா. என்னன்னு அவர் எதுக்கு சொன்னார் கூட தெரியாமல் நீயோ அதுதான் பாரு. நீ அவர் எதுக்கு சொன்னான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போதும் ப்ளீஸ் உங்கள் வன்மத்தை இங்கே கக்காதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? உங்களை தான் காலையில் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறா, உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு போதுமா? ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு திவ்யாவை மட்டும் தான் அப்ரிஷியேட் பண்ணோம், மற்றவங்க யாரும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூப்பராக போச்சு. அடுத்தது அந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அரோரா வந்து ஒரு வாயை விட்டாங்க, வச்சு கலாச்சி விட்டார். என்னென்னா பிக் பாஸ் வந்து போகும்போது ஐ லவ் யூ பிக் பாஸ் சொல்லும்போது ஐ லவ் யூ டூன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் வேணும்னு சொல்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி, அதாவது தேவைன்னு சொல்கிறது கிடையாது, நினச்சி சொல்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி கலாய்க்கும் போது அப்படி அரோரா அப்போ நீங்கள் போகும்போது ஐ லவ் யூ டூ நான் சொல்ல மாட்டேன்ட்டார். பிக் பாஸ் கோச்சுக்காதீங்க பிக் பாஸ், தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கேட்டால் போல் என்னோட ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் தான் ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஆச்சுன்ட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக திவ்யாவோட விஷயம் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே ஆல்ரெடி அரோரா ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. இப்போ போய் நான் சூப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டு வரேன் சொல்லிட்டு திரும்ப போட்டு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து போட்டுட்டு அப்போ கேட்குறாங்க, பிக் பாஸ் நான் வந்து நடுவில் உட்காந்துட்ருக்கேன், எஃப்ஜேக்கும் திவ்யாவுக்கும் நடுவில், என்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்களா, என் ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கும்போது அவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ட்டார். செம்ம கலாய் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஃபுல் மோடில் இருக்கார். ஆனால் இவ்வளவும் சொல்லிட்டு காலையில் வந்துட்டு விஜய் பார்வதி மயக்க போடுங்கன்னு பாருங்க ஓடிட்டு இருந்தாங்க, பேசவே இல்லை. ஏன் பிக் பாஸ், அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வேறு பண்ணியிருப்பார். கனி வந்து மைக்கை வந்துட்டு மாட்டவே இல்லை. அதை வந்து பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க கவனிக்கவே இல்லை அவங்க. அப்போயும் பிக் பாஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கனி அப்படின்னு ஓடுறாங்க. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.